வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன். மீசையை முறுக்கிவிட்டு வாருங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களே, அவமானங்கள்தான் ஒருவனுடைய அடுத்த வெற்றிக்கான தளம் என்பதை மையப்படுத்தி நான் காணொலியை வெளியிட்டிருந்தேன். அந்த காணொலியை வெளியிட்டிருந்த பொழுது என் மனதிற்குள்ளே ஒரு பெரும் வலி இருந்தது என்பதுதான் நிஜம். நேர்மையாக பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவமானத்தை முன்னிலைப்படுத்தி அரசியல் களமே வேண்டாம் என்று பின்வாங்குவதா? அப்படி என்றால் இங்கு யார் மாற்றத்தை எழுதுவது? யார் மாற்றத்திற்கான ஒரு களத்தில் முன்னின்று போராடுவது? இந்த கேள்விகள் மனதிற்குள் எழும்பிய காரணத்தினால்தான் அந்த காணொலியை நான் பதிவிட்டிருந்தேன். அந்த காணொலியை பார்த்த பெரும்பாலானவர்கள் எனக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். சரியான கோணத்தில், சரியான நேரத்தில், சரியான ஒரு காணொலியை பதிவு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த எண்ணம் வெற்றி பெற நாங்களும் வாழ்த்துகிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். உண்மையிலே அது மகிழ்ச்சியாக இருந்தது. எனவே அதன் தொடர்ச்சியாக சில தேடல்களை இந்த காணொலியில் எடுத்து வைப்பது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த காணொலிக்கும் ஆதரவு கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். வைத்தியர் அர்ஜுனா அரசியல் களத்தில் அவமானத்தை மட்டும் சந்தித்து கொண்டு இருப்பதினால் பின்வாங்கப் போகிறாரா, இல்லை வேங்கையென பாயப் போகிறாரா? இதுதான் இப்பொழுது உள்ள கேள்வி. எப்பொழுதுமே நியாயத்திற்காக போராடி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அநீதி நடைபெறுகின்ற பொழுது கைகளை கட்டிக்கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள். அவர்கள் மனதிலே வைராக்கியம் வரும். நாம் கைகளை கட்டிக்கொண்டு அமைதியாக இருந்து விடலாம், நமக்கேன் வம்பு என்று நினைப்பார்கள். ஆனால் அநீதி வலுக்கின்ற பொழுது தங்களையும் அறியாமல் அவர்கள் வேகம் கொண்டு விடுவார்கள். அப்படித்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அரசியல் களத்தில் நான் அமைதியாக இருக்கலாம் என்று முடிவு செய்துவிட்டேன் என்று அவர் அறிவித்த சில நொடிகளிலே அவர் மீண்டும் அநீதியை கண்டு வெகுண்டு எழக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார் என்பதே அவர் மனதிற்குள் இருக்கக்கூடிய நேர்மையும் அவர் கடைபிடித்து கொண்டு பயணிக்கக்கூடிய உண்மையும் அவரை தொடர்ச்சியாக பயணிக்க வைக்கும் என்பதுதான் நிஜம். நேற்று ஒரு பிரதேச சபையில் நடந்த விடயம். அந்த பிரதேச சபையில் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செல்கின்றார். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தடுத்து நிறுத்தப்படுகிறார். ஏன் தடுத்து நிறுத்தப்படுகிறார், எதற்காக தடுத்து நிறுத்தப்படுகிறார் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்திகளை எல்லாம் அது சார்ந்து வெளியிருக்கக்கூடிய காணொலிகளை நீங்கள் பார்த்தால் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய மக்கள் சார்ந்த பணிகளை செய்வதற்காக ஒரு வளர்ச்சி கூட்டத்திற்கு செல்கிறார் என்றால் அவர் தடுத்து நிறுத்தப்படுகிறார் என்கின்ற பொழுது இந்த அரசியல் களம் எதை நோக்கி பயணிக்கிறது என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. அரசியல் சாசனம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய சட்டத்திட்டத்திற்கு எதிரான ஒரு பயணத்தை எடுத்துக்கொண்டு இந்த அரசியல் களம் செல்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகிறது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதை பார்த்துதான் கொதித்தெழும்பி விடுகிறார். அவர் தன்னுடைய கட்சியை சார்ந்தவர் இல்லை, அதாவது தன்னுடைய கருத்துகள் மூலம் தான் எதிர்த்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னொரு அணியை சார்ந்தவர். அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு எதிர்ப்பு பதிவாகிறது என்கின்ற பொழுது அதை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தான் கேட்க வேண்டும் என்கின்ற வெளிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டிருக்கக்கூடிய விடயம் சுமார் 30,000 வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை வளர்ச்சி கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று தடுக்கிறார்கள் என்றால் அது என்ன கோணத்தில் ஏற்றுக்கொள்வது என்று அவர் வெகுண்டு எழுந்திருக்கிறார் என்கின்ற பொழுதுதான் அநீதியை கண்டு நேர்மையானவன் பொறுமையாக இருக்க முடியாது என்பதை அது நிரூபித்திருக்கிறது. வைத்தியர் அர்ஜுனாவுடைய அந்த கோபம் அவரை மீண்டும் அரசியல் களத்தில் பயணிப்பதற்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது என்பதாகத்தான் நாம் பார்க்க முடிகின்றது. இன்று தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அரசியல் களத்திலே பல தலைவர்கள் இருக்கிறார்கள். நான் எந்த தலைவர்களையும் தனிப்பட்ட முறையிலே விமர்சிப்பதற்கோ
அல்லது அவர்களுடைய செயல்பாடுகள் தவறானது என்கின்ற கோணத்தில் எடுத்து வைப்பதற்கோ நான் விரும்பவில்லை. ஆனால் 16 ஆண்டு காலம் இதை நாம் மீண்டும் மீண்டும் பலமுறை வற்புறுத்தி பேசிக்கொண்டிருக்கின்றோம். 16 ஆண்டு காலம் இன்று வரை தமிழர்கள் தங்களுடைய தீர்வை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தீர்வுக்கான பாதைகள் எழுப்பப்பட்டதா என்றால் இல்லை. அவர்களுடைய அன்றாடமான செயல்பாடுகளுக்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கிறதா என்றால் இல்லை. எனவே தொடர்ச்சியாக ஒரு வெறுமையான பயணத்தை தான் தமிழர்கள் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த 16 ஆண்டு காலம் இந்த தமிழ் தலைமைகள் எதை செய்தார்கள் என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு வருட காலத்திற்குள் அரசியல் களத்தில் வந்து தேர்தல் களத்தில் நிற்கிறார், வெற்றி பெறுகிறார். நாடாளுமன்றத்தில் மக்கள் சார்ந்த பல விடயங்களை எடுத்து வைக்கிறார், அது சார்ந்த கேள்விகளை எடுத்து வைக்கிறார், அதற்கான விடிவுகளை உருவாக்கி கொடுக்கிறார். மக்கள் தங்களுடைய குறைகளை நம்பி சொல்லலாம் என்று வைத்தியர் அர்ஜுனாவை தேடி செல்லக்கூடிய களத்தை உருவாக்குகிறார் என்றால் ஒரு மாற்று அரசியல் இங்கு தேவைப்பட்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். 16 ஆண்டு காலமாக இல்லாத தாக்கம் வைத்தியர் அர்ஜுனாவுடைய வருகைக்கு பின் அது எழும்பியிருக்கிறது என்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா ஒரு மாற்று அரசியல் களத்தை எடுத்திருக்கிறார் என்பதுதான் நிஜம். அது மக்கள் சார்ந்த அரசியல் களம் என்பதுதான் அதன் முதற் பொருள். எனவேதான் வைத்தியர் அர்ஜுனா அரசியலில் பயணிக்க வேண்டும் என்கின்ற அழுத்தமும் ஒரு தேடலும் நம் மனதிற்குள் இருக்கின்றன. தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா மிகவும் மனச்சோர்வடைந்திருக்கிறேன் என்று அவர் தொடர்ச்சியாக 2-3 காணொளிகளில் பதிவிட்டு கொண்டிருக்கின்றார். அப்படி என்றால் அவருக்கு ஒரு பெரும் நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கின்றது. ஜெனீவாவில் சென்று தமிழர்களுடைய பிரச்சனையை பேச வேண்டும் என்று விரும்புகிறார். அவருக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது. ஐநா மன்றத்தின் ஆணையர் இலங்கைக்கு வருகின்றார். அவரிடம் தமிழர்களுடைய பிரச்சனையை பேச வேண்டும் என்கின்ற பொழுது ஒரு சிலர் மட்டும் பேசுவார்கள் என்று இவரை பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை. அதன் பின்பு போராடி பேசுவதற்கான களத்தை எடுக்கின்றார். நாடாளுமன்றத்திற்கு செல்கின்றார். 75 நாளுகள் அவர் 75 நாட்கள் அவரை பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை. அதன் பின்பு கடிதங்கள் கொடுத்து எதிர்க்கட்சி தலைவரிடம் போய் சண்டை போட்டு அதன் பின்பு அவருக்கு பேசுவதற்கான களம் கொடுக்கப்படுகின்றது. எனவே ஒட்டுமொத்தமாக அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகளை முடக்குவதற்கான ஒரு களம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிய முடிகின்றது. எனவே தொடர்ச்சியாக நம்மையே இவர்கள் அனைவரும் ஒதுக்க வேண்டும் என்கின்ற வேதனை அர்ஜுனா மனதில் எழும்பியிருக்க வேண்டும். எனவேதான் அர்ஜுனா அவர்கள் நொந்து போய் இந்த அரசியலே வேண்டாம் என்ற களத்தை அவர் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு நேர்மையானவன், உண்மையாக இருக்கக்கூடியவன் அநீதியை கண்டு பொறுத்து கொண்டு இருக்க மாட்டான் என்பதற்கு வைத்தியர் அர்ஜுனாவுடைய அடுத்த நகர்வு பதில் சொல்லியிருக்கிறது. அதைத்தான் இந்த காணொளியில் நான் உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன். எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். மாற்றத்திற்கான அரசியல் களத்தோடு அதை தேடி பயணிக்கக்கூடியவர்களோடு கைகோர்த்து கொண்டு நாமும் பயணிப்போம். நன்றியுடன் இன்பா.